ஒரு பேர் சித்தராக இருந்தாலும் ஆரம்பிப்பாங்க, முளைப்பாங்க, எந்திரிப்பாங்க, போயிடுவாங்க. இந்த பிரபஞ்சமானது என்றைக்கு ஒரே இடத்தில் ஒரு சக்தியை நோக்கி ஒடுங்குகிறதோ, அக இருளை அழித்து ஒளியை தரும் சிவ இரவே சிவராத்திரி அப்படின்னு நம்ம முந்தைய பதிவுகளில் பார்த்தோம். அதில் அடிமுடி காணா அண்ணல் என்று சொல்லி பிரம்மா விஷ்ணு இவர்களுக்குடைய யார் பெரியவர் என்கிற அகந்தையை ஒழித்த அண்ணலின் தீப்பிழம்பாக சிவலிங்க திருமேனியாக உருவாகிய சிவபெருமானுடைய பெருமையை பார்த்தோம். வேடனுக்கு அருள் புரிந்த ஈசனை பார்த்தோம். ஆலாகால விஷமருந்தி தேவர்களையும் மக்களையும் ரட்சித்த ஈசனை பார்த்தோம். பார்வதி தேவியை மனம் செய்த ஈசனை பார்த்தோம். இன்னும் நிறைய அவரின் திருவிளையாடல்களை சொல்வதற்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய புகழையும் பெருமையையும் அவருடைய அருளை பெறுவதற்கு இந்த சிவராத்திரி விரதம் ஆனது எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு முறை. விரதங்களில் சிவராத்திரி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விரதம். சிவ ரகசியம் இது அத்தனையும் நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடியது. ஒரு சிவ வரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அந்த சிவ வரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகிய சிவராத்திரி விரதத்தை எப்படியெல்லாம் நாம் என்னைக்கு நம்ம நிர்ணயம் பண்ணணும், எப்படி கொண்டாடணும், அப்படிலாம் நம்ம என்னென்ன மாதிரியான புராணங்கள் நமக்கு சிவராத்திரி மகிமையை பற்றி சொன்னது அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த விரதத்தை நாம் எப்படி இருக்கிறது? அந்த காலத்தில் எல்லாரும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ரிஷிகள் இருந்தாங்க, முனிவர்கள் இருந்தாங்க. நம்மெல்லாம் அப்படியா? நாம் யாரும் ரிஷி இல்லை, முனிவர் இல்லை, மனிதர்கள், அல்பர்கள். நம்மளால் முடிஞ்சது தான் நாம் செய்ய முடியும். அதுவும் இந்த கலிகாலத்தில் அந்த மாதிரியான நடைமுறையை நாமெல்லாம் பின்பற்ற முடியுமா அப்படின்னு சொன்னால் அதற்கு வாய்ப்பில்லை. அப்படி சொல்லும் பட்சத்தில் இன்றைய காலத்தில் நாம் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உபவாசம்னு சொல்கிறது. அமாவாசைக்கு முந்திய நாளாகிய மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசி அன்னைக்கு பகல் முழுவதும் காலை சூரியோதயத்திலேருந்தே அன்று முழுவதுமாக நாம் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். அதுதான் விரதம். அந்த உணவு அப்படின்னு சொல்கிறது என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது. எதை சாப்பிட்டாலுமே உப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டியது. எதை சாப்பிட்டாலும் உப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டியது, அதுதான் விரதம். இனிப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டியது, அதுதான் விரதம். இப்படி உபவாசம்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒரு முறையும் உள்ளது. இன்றைக்கி எல்லாருக்கும் பாதி பேருக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வியாதிகள் இருக்குது. இதனால் அவங்களாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, விரதமாக இருக்க முடியாது அப்படின்லாம் ஒரு நிறைய அலுவல் இருக்குது, வேலைகள் இருக்குது. அப்படியெல்லாம் காலங்கள், தேசாச்சாரங்கள் அந்த மாதிரிலாம் அமைகிறதுனால இவங்கெல்லாம் இப்படி சாப்பிடலாம். உப்பு இல்லாமல், இனிப்பு இல்லாமல், உரைப்பு இல்லாமல். இந்த மாதிரி அரிசி சாதங்களை தவிர்த்து பருப்பு வகைகளை உப்பு இல்லாமல் உணவது, கஞ்சி, இந்த மாதிரியான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்வது, இனிப்பில்லாமல் உணவுகளை எடுத்துக்கிறது, இதெல்லாம் உபவாசத்தில் சேரும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ராத்திரி பகல் முழுதும் சாப்பிடாமல் இருக்கணும். அன்றைக்கி ராத்திரி கோவிலுக்கு போய் அமர்ந்து இறைவனுடைய 4 கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு
ஜாகரணம் என்று சொன்னேன். இந்த ஜாகரணம் சொன்னால் கண் விழித்தல்னு பேர். தூக்கத்தை விடுத்து கண் விழித்து 4 காலத்திலும் ஈஸ்வரனுடைய மந்திரங்களை சொல்லி அவருடைய திருநாமங்களை சொல்லி அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொண்டு இறைவனுக்கு நடைபெறும் யாகங்களிலும் கலந்து கொண்டு அவருடைய அருட்பிரசாதங்களை பெறுவது விரத முறை என்று சொல்வார்கள். விரதம்ங்கிறது இப்படி தான் இருக்கணும். இன்றைய காலத்துக்கு ஒரு எளிமையான விரதமாக அமையும். தூக்கம் முழிக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும், அப்படியே சாப்பிட்டாலும் உப்பு இல்லாமல் சாப்பிடணும், இனிப்பு இல்லாமல் சாப்பிடணும், உரைப்பில்லாமல் சுவைகளை அறுத்து சாப்பிடணும், திண்ணமாக சாப்பிடக்கூடாது, கஞ்சியாக சாப்பிடணும். இப்படிலாம் ஒரு பழக்கம் வச்சுக்கணும். இறைவனுக்கு கோவிலுக்கு போகணும், இறை சிந்தனையாக இருக்கணும், சிவபுராணங்களை பாடி வரணும், நமசிவாய மந்திரங்களை ஓதி வரணும். அப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம் சாயங்காலம் ஆச்சுன்னா கோவிலுக்கு போய் மறுநாள் காலம்பரை விடியற வரைக்கும் நம்ம தூக்கம் முடித்து அவருடைய பூஜைகளில் கலந்துக்கணும். அப்போ அவருடைய அருளை பூரணமாக நாம் பெற முடியும். இந்த பூஜைக்கு நாம் என்னெல்லாம் பொருள் கொண்டு போகலாம், என்னென்ன மாதிரியான மாலைகள் எல்லாம் அவருக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா 4 காலம் இருக்குது. இந்த 4 காலமும் அபிஷேக ஆராதனைகள் செய்வார்கள். முதல் காலத்தில் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை அபிஷேகம் செய்வார்கள். பஞ்சகவ்யம்னா என்ன? பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய பால், தயிர், நெய், கோமயம், கோஜலம் ஆகிய 5 பொருட்களினுடைய கலவையை சிவனாகவே பாவித்து பூஜை செய்து அதை சுவாமிக்கு அபிஷேகம் செய்வார்கள். அப்போ நாம் போகிறவங்க நம்ம பால் வாங்கிட்டு போகலாம், தயிர் வாங்கிட்டு போகலாம், நெய் வாங்கிட்டு போகலாம், கோமயம், கோஜலம் கொண்டு போய் கொடுக்கலாம். ஒரே மாட்டிலிருந்து இந்த 5 பொருட்களையும் கொண்டு போய் சுவாமிக்கு பஞ்சகவ்ய அபிஷேகத்திற்கு செலுத்தலாம். 2வது காலத்தில் நெய், தேன், சர்க்கரை என்று சொல்வார்கள். திரிமதுரம்னு சொல்கிறது. இந்த திரிமதுரம்னு சொன்னால் சாதாரணமாக நம்ம வீடுகள்லையே கூட படிப்படியாக பொங்கல் வச்சு வழிபடணும்னு அவசியமே இல்லை. தினசரி ஒரு சின்ன ஸ்பூன், 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் தேன், 1 ஸ்பூன் சர்க்கரை, இது 3ம் கலந்த கலவையை பூஜை ரூமில் எப்போவுமே வைக்கலாம். காலையும் சரி மாலையும் சரி. 2 நாட்களுக்கு ஒரு முறை கூட அதை, ஏன் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை கூட அதை நாம் எடுத்து மாற்றிக்கொள்ளலாம். இது கெட்டு போகக்கூடிய ஒரு பொருளே கிடையாது. இது 3ம் சேர்ந்த கலவை, எறும்பு கூட வராது. நெய், தேன், சர்க்கரை, இது 2ஆம் காலத்திலே திரிமதுரம் என்று சொல்லக்கூடிய மதுரங்களை அபிஷேகம் செய்வார்கள். இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். 3வது காலத்தில் பால், தயிர், இளநீர் ஆகிய பொருட்களை நாம் அபிஷேக பொருட்களாக இறைவனுக்கு 3ஆம் காலத்திலே நாம் அர்ப்பணை செய்யலாம். 4வது காலத்தில் கரும்புச்சாறு, சந்தனம் ஆகியவை 4ஆம் காலத்திலே அபிஷேக பொருட்களாக இறைவனுக்கு நாம் அர்ப்பணை செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக முதல் காலத்தில் சில முக்கியமான தூப தீப நைவேத்தியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சுவாமிக்கு என்னெல்லாம் தூபம் போடலாம், என்னெல்லாம் தீபம் ஏற்றலாம், என்னெல்லாம் வஸ்திரங்கள் வாங்கிட்டு போகலாம், அப்படிலாம் நம்ம சொல்லலாம். முதல் காலத்தில் சிகப்பு வஸ்திரமானது இறைவனுக்கு அர்ப்பணிக்கலாம். 2ஆம் காலத்தில் மஞ்சள் வஸ்திரமானது இறைவனுக்கு அர்ப்பணிக்கலாம். 3ஆம் காலத்தில் வெள்ளை வஸ்திரமானது இறைவனுக்கு அர்ப்பணிக்கலாம். 4ஆம் காலத்தில் பச்சை வஸ்திரமானது இறைவனுக்கு அர்ப்பணிக்கலாம். 1ஆம் காலத்தில் தூபம், அதாவது சாம்பிராணி புகை போடுவோம் இல்லையா, அது மாதிரி தூபம்னு சொல்கிறது. சந்தனக்கட்டை, சந்தன பொடிகள்னால தூபம் போடுறது நல்லது. விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றுறது நல்லது. வில்வ மாலை
சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறது நல்லது. நெய்வேத்தியமாக நெய் கலந்த பருப்பு அன்னங்களை நிவேதனம் செய்ய ஆலயத்தில் அளிப்பது நல்லது. அன்றைய தினத்தில் முதல் காலத்தில் ரிக்வேதம் என்று சொல்லக்கூடிய வேதங்களை பாராயணம் செய்வது, சிவபுராணங்களை பாராயணம் செய்வது, இதெல்லாம் இறைவனுக்கு முதல் காலத்திலே திருப்தியை தரக்கூடிய பொருட்களாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் காலம் சாம்பிராணி தூபம் போடுவது, குருந்த மர இலைகள் அப்படின்னு சொல்கிறது. வில்வ மரம்படி குருந்த மர இலைன்னு சொல்கிறது. அதன் பொடிகள்னால, அதனுடைய இலைகள்னால மாலை அணிவிப்பது, இழுப்பெண்ணெய் தீபம் போடுவது, பாயசம் நிவேத்தியம் செய்வது. அன்றைய தினத்தில் இரண்டாம் காலத்தில் யஜுர்வேதம் பாராயணம் செய்வது, 8ஆம் திருமுறைகளை வாசிப்பது அப்படிங்கிறதெல்லாம் இறைவனுக்கு இரண்டாம் காலத்தில் திருப்தியை தரும் விதமாக அமைகிறது. மூன்றாம் காலத்தில் குங்குலிய தூபம் இடுவது, நெய் தீபம் ஏற்றுவது, ஜாதி முல்லை மலர்களால் இறைவனை அர்ச்சிப்பது, மாதுளம் பழம், எள் சாதம் போன்றவை நிவேதனம் செய்வது, சாமவேத பாராயணங்களை செய்வது, திருமுறைகளை வாசிப்பது, இவைகள்லாம் இறைவனுக்கு மூன்றாம் காலத்தில் திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமாகிறது. நாலாம் காலத்தில் லவங்கப்பட்டையில் தூபம் இடுவது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது, கருநொச்சி, நந்தியாவட்டை, இந்த மலர்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது, அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய வேதங்களை பாராயணம் செய்வது, போற்றி திரு அகவல்களை வாசிப்பது, இதெல்லாம் நான்காம் காலத்திலே இறைவனுக்கு அருளை தரக்கூடிய, திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் 4 காலத்திலையும் ஆலயத்திற்கு முடிந்த அளவிற்கு நமக்கு சக்திக்கேற்றவாறு வாங்கி கொண்டு போய் அபிஷேக ஆராதனைகளுக்கு கொடுத்து, இறை பணியில் முதல்ல இறைப்பணி முக்கியம். சாமா வாங்கிட்டு போதெல்லாம் முக்கியம் இல்லை. அங்கே போய் இறைவனுடைய ஆலயங்களை சுற்றம் செய்வது, இறைவனுடைய பணிகளுக்கு உதவியாக இருப்பது, வேறு எந்த விதமான லௌகீக விஷயங்களும் பேசாமல் இருப்பது, அமைதி காப்பது, நான் என்கிற அகந்தையை அழிப்பது, இருளை ஒழிப்பது, அருளை பெறுவது மட்டுமே குறிக்கோளாக ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்க வேண்டும். இவை அனைத்தும் ஆலயத்தில் அர்ப்பணம் பண்ணி சிவசிந்தனையோடு பூஜை பண்ணுறது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், சிவனும் நாமும் ஒரு மௌன உரையாடலை நடத்தக்கூடிய காலம் சிவராத்திரி காலம் என்று நாம் சொல்கிறோம். ஆகையினால புலனை அடக்கினாதான் அவரோட பேச முடியும். இல்லாட்டினா நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆகையினால புலனை அடக்கணும், அப்போ தான் நாம் அவரிடத்துல பேச முடியும். ஆகவே இறைவனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களில் இதைத்தான் சமயக்குறவர்கள் கூட ரொம்ப அழுத்தமும் திருத்தமுமாக நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சம்பந்தர், இப்படி அனைவரும் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார்கள். சம்பந்தர் சொல்லும்பொழுது சிவராத்திரியை மயிலாப்பூர் பத்ததியில் திருவிழாவாகவே சொல்கிறார். சம்பந்தர் சொல்லும்போது சிவராத்திரி விழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும்னு சொல்கிறார். அப்பர் சொல்கிறார், அன்றைய தினத்தில் சிவ தொண்டின் மூலம் மகிழ வேண்டும்னு சொல்கிறார். சுந்தரர் சொல்கிறாரு, இறைவனுடைய திருவடியை விடாது பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். மாணிக்கவாசகர் அன்னைக்கு என்ன சொல்கிறார், உருகி பாட வேண்டும், கண்ணீர் மல்கி இறைவனை கலத்தல் வேண்டும் என்று மாணிக்கவாசகரும் சொன்னார். இப்படியான வழிகளில் சிவராத்திரியை நாம் கொண்டாடுவோமானால் இறைவனுடைய திருவுருளை சீக்கிரம் பெற வேண்டும் என்று நால்வருமே சொல்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் அவர்கள் மயிலாப்பூர் பத்ததியில் சிவராத்திரி திருவிழாவை பற்றி குறிப்பிட்டுள்ளார். மையப்பயந்த ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்புயந்த காலத்து கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓணமும் அருந்தமிழ் தைப்பூசமும்
மாக சிவராத்திரியும் காணாதே போதியோ பூம்பாவா என்று அழகாக சிவராத்திரி நாளில் தைப்பூசம் ஐப்பசி ஓணங்களை இந்த ஆலயத்தில் பார்க்குற மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு இறைவனை புகழ்ந்து பாடியிருக்கிறார். அதுக்கு மேலே ஒருபடி போய் திருநாவுக்கரசர் சொல்கிறார். அப்பர் திருநெறி பட்டார் முப்புறங்கள் தீயழ செற்றவர் செற்றார் வினைப்பகை தீர்க்குமே செழும் சுடரால் பிரம்மனும் மாலும் தொடர்வரி தாய பெருமையினார் கரமமர் சூலத்தால் காணூர் முளைத்த கரும்பினரே அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் சுவாமிகளும் அழகாக சொல்கிறார். அப்பர் சுவாமிகள் சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? தீப்பிழம்பா எழுந்திருக்கக்கூடிய அந்த ஜோதியை கண்டு பிரம்மனும் மாலுமே பயந்துட்டாங்க. அப்படி ஒரு பயந்த நிலையில கூட அந்த ஜோதி பிழம்பானது அவர்களுக்கு அருள்பாலிக்கும் வண்ணமாக இருந்தது. அதனால் அந்த ஜோதி பிழம்பை நாம் பார்த்து கொண்டு இருப்பதுங்கிறது நமக்கு அருளை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அழகாக சொல்கிறார். சுந்தரர் சொல்றார், அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தியும் எழுகின்ற ஜோதி முளைத்தழ சிந்தையில் நின்று திகைப்பொழிவிப்பவர் எந்தை பிராணமர் எய்துதற் பாலரே என்று சுந்தரர் பெருமானும் அழகாக பாடி இறைவனுடைய அந்த லிங்க திருமேனியை வர்ணித்து சொல்லி இருக்கிறார். ஆகவே சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிறது, வேதமும் அதை தான் சொல்கிறது, சைவ சமயமும் அதை தான் சொல்கிறது. சத்து சித்து ஆனந்தம் என அனைத்தையும் சிவராத்திரியில் நிரூபிக்கிறது ஒரே நாள், இந்த சிவராத்திரி நன்னாள் மட்டும்தான் அப்படின்னு. அதே வேதத்தில் ந ஸ்நானேன ந வஸ்தரேன ந தூபேன ந சார்ச்சயா துஷ்யதி தேவேச்சா யத்ர ததா உபவாசதகான்னு வாக்கியம் சொல்லுவாங்க. பக்தர்கள் போய் தங்கமோ வெள்ளியோ அபிஷேகத்துக்கோ அலங்காரத்துக்கோ வஸ்திரமோ தூபமோ தீபமோ வாங்கி கொடுக்கறதுலாம் இறைவன் மகிழ்கிறது இல்லை. அந்த சிவராத்திரி நன்னாளில் மட்டும் தன்னை எவன் ஒருவன் நினைத்து கொண்டு இருக்கிறானோ, நினைச்சாலே போதும் அவனுக்கு நான் முக்தியை தருவேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இந்த மாதிரி 1000 பொருட்களை எனக்கு வாங்கி கொடுத்தா கூட எனக்கு திருப்தி கிடையாது. என்னை நினைக்கும் பட்சத்தில் சிவராத்திரி அன்றைக்கு யார் நினைக்கிறானோ அவனுக்கு என்னுடைய அருளை நிறைப்பேன் அப்படின்னு சுவாமியே சொல்கிறார். சிவராத்திரி விரதம் நாம சர்வபாவ பிரணாச்சனம் யத் பிரபவான் முனிவர திரிபுராரி பிரசீத்ததி அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. சிவராத்திரி விரதம்ங்கிறது அனைத்து விதமான பாபங்களையும் நசுக்குவது, நல்ல ஒரு பலன்களை தருவது, இறைவனுடைய பேரருளை தருவது. இதில் இன்னும் போய் நமக்கு சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்னு சொல்லக்கூடிய காகபுஜண்ட மகரிஷியும் அழகாக சொல்வார். பல யுகங்களை பார்த்தவர் புஜண்ட மகரிஷி இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், இனிமேலும் வாழ்வார். ஒரு பேர் சித்தராக இருந்தாலும் ஆரம்பிப்பாங்க, முளைப்பாங்க, எந்திரிப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் இந்த காகபுஜண்டருக்குன்னு ஒரு வரமுறை என்னென்னா, இனி எத்தனை கலியுகம் வந்தாலும் எத்தனை சதுர் யுகங்கள் நடந்தாலும் காகபுஜண்ட மகரிஷிக்கு அழிவே கிடையாதுன்னு ஒரு வாக்கியம் உண்டு. அவர் நற்பவியின் நாயகர்னு சொல்கிறார். நற்பவின்னு சொன்னாலே போகிறோம், இறைவனுடைய அருளை சீக்கிரமாக பெற்று தந்துடுவார். அது நம்மளுடைய தொலைக்காட்சியினுடைய அழகான ஒரு நாமதேயமாக பெயராக அமைந்திருக்கிறது. நற்பவி நற்பவின்னு சொல்ல சொல்ல நல்லதே நடக்கும். அந்த மாதிரி காகபுஜண்ட மகரிஷி அழகாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார்? ஒரு காலத்தினுடைய சாட்சியாகவே சிவராத்திரியை சொல்கிறார். காலத்துக்கு சாட்சி எதுனா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்ன சாட்சி சிவராத்திரியில் அப்படின்னு சொன்னால், சிவன் லிங்க திருமேனியாக அருட்பெரும் ஜோதியாக அவர் உருவானதுனால இதுதான் காலத்தோட சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறார். பிரபஞ்சம் ஒரே நாள் மட்டும்தான் ஒருத்தரை நோக்கி ஒடுங்கும்னு சொல்லுவாங்க. அந்த பிரபஞ்சம் என்னைக்கு ஒரு சக்தியை நோக்கி ஒடுங்குகிறதோ அன்றைய நாளே சிவராத்திரி அப்படின்னு காகபுஜண்ட மகரிஷி சொல்கிறார். இந்த பிரபஞ்சமானது என்றைக்கு ஒரே இடத்தில் ஒரு சக்தியை நோக்கி ஒடுங்குகிறதோ அன்றைய தினமே சிவராத்திரின்னு அழகாக காகபுஜண்ட மகரிஷி ஆனவர் சொல்கிறார். ஜோதி தரிசனமாக லிங்க திருமேனியை யோக சாட்சியாக சொல்கிறார், தவத்தினுடைய சாட்சியாக சொல்கிறார். யோக சாட்சி, தவத்தினுடைய சாட்சி. இறைவனை பார்த்தாலே தவம்ங்கிறார் அவர். நம்ம பெருசாக தவம் இருக்க வேண்டியதில்லை, மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டியதில்லை. லிங்க திருமேனியாக சிவலிங்கத்தை பார்த்தாலே தவம் என்று சொல்லக்கூடியவர் காகபுஜண்ட மகரிஷி. அவ்வளவு அழகாக அற்புதமாக காகபுஜண்ட மகரிஷி நமக்கு சொல்கிறார்.
நான்கிற அகந்தையை அழித்து மௌனமாக இருக்கும் கலையை எவனொருவன் புரிந்து கொள்கிறானோ அது அந்த லிங்க திருமேனியில் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த லிங்க திருமேனியை பார்க்கறதுனாலேயே பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை, மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ ஒரு முறை அந்த சிவராத்திரி நன்னாளில், அதுதான் அங்கே முக்கியம், ஒரு முறை சிவராத்திரி நன்னாட்களில் இறைவனுடைய லிங்க திருமேனியை கண்டாலே அகந்தை அழிந்து மௌனமாக இருக்கும் கலையை நீ பெற்றுவிடுவாய் அப்படின்னு அவர் அழகாக காகபுஜ மகரிஷியானவர் சொல்கிறார். ஆதியும் அந்தமும் இல்லா அனல் பிழம்பை ஜோதிக்குள் ஜோதியாய் நிறை நின்ற அச்சுடரை இரவெல்லாம் ஏத்தி தொழுவார்க்கு மரணமில்லா பெருவாழ்வு வாய்க்குமே அப்படின்னு அழகாக சொல்கிறார். இது காகபுஜ மகரிஷியினுடைய வாக்கு. அவ்வளவு அழகாக இறைவனுடைய லிங்க திருமேனுடைய அற்புதத்தை சிவராத்திரி நன்னாளுக்கும் அவருக்கும் தொடர்படுத்தி நற்பவி நாயகர் அழகாக சொல்கிறார். சிவசிவ என்கிறர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என சிவகதிதானே, தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அரும்பெரும் நற்பவி தொலைக்காட்சியினுடைய ரசிக பெருமக்களே, அனைவரும் இந்த சிவராத்திரி நன்னாளில் சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து இறைவனுடைய திருவருளையும் அவருடைய அன்புக்கும் பாத்திரராகும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு அவருடைய அருளை பெற சிவசிவ என்கிற நாமத்தை நாம் மறந்தேனும் சொல்லாமல் இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.